ஆக்சுவலாக பாஜக கொம்பு சீவி விடுதானே கொம்பு சீவி விடுது. ஒரு பக்கம் எடப்பாடி கொம்பு சீவுது, ஒரு பக்கம் வந்து செங்கோட்டை கொம்பு சீவுது, ஒரு பக்கம் எல்லாரும் சீவி விட்டு வேடிக்கை பார்க்குது. ஏன்னா எடப்பாடிக்கு என்னென்னா, எடப்பாடி நினச்சாரா தேர்தல் இன்னும் 1 இயர் இருக்குது பார்த்துக்கலாம் அப்புறமா முடிவு பண்ணலான்னு. அமித்ஷா கழுத்தில் கத்தியை வச்சு முடியாது, மார்ச்சுக்குள்ளே முடிவு பண்ணலாம், முடிவு பண்ணி இல்லை நான் வேறு முடிவு எடுக்கிறேன் சொன்னதான். ஒன்று நீங்கள் முடிவெடுங்க, இல்லை நாங்கள் முடிவு எடுக்கிறோம். நாங்கள் முடிவுன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஒன்றும் வேணாம். இப்போ இந்த டாஸ்மாக் ஊழல் திமுக அரசாங்கத்தில் நடந்த ஊழல்னு நீங்கள் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க, போட போகிறாங்க. அதையே மாற்றி கடந்த 4 ஆண்டு அதிமுக ஆட்சியில்னு போட்டிங்கன்னா தங்கமணி எடப்பாடி மாட்டிப்பாங்க. அது 2017 வரைக்கும் ஜெயலலிதா விட்டுருவாங்க. ஜெயலலிதா உயிரோடு இல்லை விட்டுருவாங்க. எடப்பாடி ஆட்சி காலத்தில் நடந்த ஊழலும் சேர்க்கப்படும் சொல்லிட்டாங்கன்னா, ஏன்னா ஈடி அவங்க கையில் தான் இருக்குது. நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ, மத்திய அரசாங்கம் ஒரு மான்ஸ்டர் மாதிரி, ஒரு பூதம் மாதிரி, அது பெரிய பவர்ஃபுல் பர்சன். அது அது அதை விரோதிச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் இந்த விஷயம்லாம் தெரியும். ப்ளஸ் எடப்பாடியோட சம்பந்தி வீட்டிலே ரெய்டு நடந்திருக்கு.